ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மலான ரெசிபி தாங்க. ஆனால் இந்த 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி அண்ட் மொச்சக்கொட்டை காரக்குழம்பு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு முள்ளங்கி அண்டு சின்ன வெங்காயம் பெஸ்ட் ஆப்ஷன். அது கூடவே பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது இந்த சாம்பார் தூள் வீட்டிலேயே பண்ணது. இந்த ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். அண்ட் என்னுடைய காரத்துக்கு ஏற்ப நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ சாம்பார்னும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது காரக்குழம்புன்றதுனால தண்ணி கம்மியாகவே விட்டுக்கிட்டேன். தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். இப்போது அந்த காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு புளி தண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி மொச்சக்கொட்டையை வேக வச்சு வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு திருப்பி இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுவான். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முள்ளங்கி ப்ளஸ் மொச்சக்கொட்டை அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். இதில் பார்த்திங்கன்னா நான் சுண்டைக்காய் வெத்தலை லைட்டாக வறுத்து சேர்த்துக்கிட்டேன். இந்த ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அகெயின் இதை திருப்பி திருப்பி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை கொஞ்சமாக இந்த மாதிரி சாதம் போட்டு நெய் விட்டு சாப்பிட்றது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.